உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். வணக்கம். சபா செய்திகளுக்காக தமிழினியன். நெசவாளர்களின் உற்பத்தி தாமதத்தால் இவ்வாண்டு பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி இறுதியில்தான் வேட்டி சேலைகள் கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசாக வேட்டி சேலை பெற முடியுமா என்பது கேள்வியாகியுள்ளது. இலவச வேஷ்டி சேலை உற்பத்தியில் வேஷ்டிக்கான குறிநூல் வருவதில் ஆன காலதாமதமும், சேலை உற்பத்திக்கான 60s காட்டன் நூல் டெண்டர் முடிந்து வருவதற்கான காலதாமதமும், 60s காட்டன் நூல் டையிங் செய்வதற்கான காலதாமதமும், அதனை டெஸ்ட் செய்து சைசிங் அனுப்புவதற்கான காலதாமதமும் கணக்கிட்டு சைசிங்கில் பாவு ஓட்டி விசைத்தறியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் இந்த ரகம் மாறுறதுனால, ரகம் மாற்றுறதுக்கான ஆட்கள் பற்றாக்குறை காரணத்தினாலும், தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த உற்பத்தியை துவங்க சூழ்நிலையில், தீபாவளிக்கு 10 நாள் விடுமுறை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் டிசம்பர் 30க்குள்ளே இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியாது. காரணம், வேஷ்டி உற்பத்தியில் 40%, சேலை உற்பத்தியில் 20% தான் தற்போது வரை முடிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த உற்பத்தியை கணக்கிட்டால் பிப்ரவரி மாத இறுதியில் தான் எங்களுடைய கணக்கு பிரகாரம் இந்த இலவச வேட்டி சேலை ஆர்டரை முழுமையாக ஓட்டித்தர முடியும் என்ற காரணத்தை கணக்கிட்டு தமிழக அரசு பிப்ரவரி மாத இறுதி வரை இந்த இலவச வேட்டி சேலை உற்பத்தியை வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்து பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் காக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு விஸ்திரி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நூல் கரெக்டாக வரல, டெண்டரில் காலதாமதம், டெஸ்ட் கோட் காலதாமதம், இப்படியே போகும்போது நூல் ஷாப் தெரில. அதே மாதிரி ஆர்டர் போடுறது பேசிக்கு ஒரு சொசைட்டி அது அதிகமாக மெம்பர் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிற சொசைட்டி அதிகமாகவும், கம்மியாக இருக்கிற சொசைட்டி கம்மியாகவும் போட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி இல்லாமல் பெரிய சொசைட்டிக்கெலாம் ஆர்டர் கம்மியாக போட்டுருக்காங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் ஓட்டுங்க, முதல் அடிஷனல் ஆர்டர் மறுபடியும் தரோம் அப்படிங்கிறாங்க. அப்படி தர முடியாது, ஏன்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் நூல் தருவாங்க. அப்போ அவங்களால விசைத்தறியாளர்களுக்கு பாவு நூல் கொடுக்க முடியாது. அப்போ லேட் ஆகுது, உற்பத்தி அதை குறித்த காலத்தில் பண்ண முடியாது, டிசம்பர் 30க்குள்ளே முடிக்க முடியாது. அதனால் பிப்ரவரி இறுதி வாரம் வரை கால நீட்டிப்பு செய்து தமிழக அரசு நெசவாளர் வாழ்வாதாரத்தை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.